பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், நாங்க 2018 மாறணும் கடவுளுக்குள்ள. அப்போத்துல இருந்து வந்து எங்க வீட்ல வந்து ஏத்துக்கல. அப்போ வந்து 2019 எங்க அப்பா வந்தப்போ எங்க வீட்ல இங்க பூஜை எல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு அவர் நான் போயிடுவேன்னு சொல்லி இது பண்ணாரு, நீ இருக்க மாட்டேன் உங்க வீட்டுலன்ட்டு. சோ அப்புறமா அதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்தாரு, திரும்பி ஊருக்கு வந்தாரு, இங்க கத்தாருக்கு வந்தாரு. கத்தாருக்கு வரும்போது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன், கடவுளே அவர் இருக்கணும்னா அவர் ஃபுல்லா இருந்துட்டு போகணும். ஆனா அவர் பூஜை பண்ணணும்னு நினைச்சாருன்னா நான் வந்து நான் அது இது பண்ணாம பிரச்சனை பண்ணாம, அப்படி இல்லைனாலும் நாங்க வந்து பிரச்சனை வராம அவர் வந்து அது கடவுளை ஏத்துக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்தாரு, 2 மாசம் வந்து அவரு பூஜை பண்ணல, எந்த இந்து இது ஆக்டிவிட்டியும் பண்ணல. எங்க அம்மா கேட்டதுக்கு கூட என்ன சொல்லிட்டாரு, என் பையனுக்கு அந்த கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கு, அதனால அவன் வீட்டுல நான் வந்து பூஜை பண்ண மாட்டேன். 2 மாசம் வந்து எந்த ஆக்டிவிட்டியும் அவர் பண்ணல. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு அற்புதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அவருடைய உங்களுடைய தந்தையினுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் இயேசு தொட்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த கடவுள் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இவருக்குள்ளேயும் வந்திருக்குது இல்லையா? அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. நன்றி சொல்லுங்க பிரதர், உங்களுடைய தந்தையாருக்கு, ஆண்டவர் இயேசுக்கு அவருக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை வந்ததுக்காக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர். வேற யாராவது சாட்சி? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டெய்சி கிளாரா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், இன்றைய இறை செய்தியில கூட யோனாவை பத்தி பிரதர் வந்து சொன்னாங்க. எனக்கு அது நிறைய நேரம் படிக்கிறப்ப எனக்கு அந்த டவுட் வந்திருக்கு. ஏன்னா என்னோட பெரிய தம்பிக்கு வந்து என்னோட பையனுக்கு வந்து நித்தின் ஜோனா யோனான்ற பேர் தான் நான் வந்து வச்சேன். அப்ப நிறைய நேரங்கள்ல அந்த இதுக்கு போய் ஏன் இவ்வளவு கடவுளுக்கு பயந்து நல்ல ஒரு மனிதர் எப்படி ஏன் கடவுளுக்கு கீழ்ப்படியாம அப்படின்றப்ப எனக்கு நிறைய ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வந்துடும். ஐயோ, தம்பி வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக நிச்சயம் நல்ல வல்லமையா செயல்படுவான் அப்படின்ற ஒரு இதுல அறிக்கையிட்டு இருக்கோம், நம்புறோம். ஆனா ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும், யோனா பேரை வச்சிருக்கோம், யோனா மாதிரி ஒரு கீழ்ப்படுதல் இல்லாம பின்வாங்கி போயிடுவானோ, அப்புறம் திரும்ப இப்படி ஒரு டவுட் அப்பப்ப இருந்துட்டே இருக்கும் எனக்கு. ஆனா இன்னைக்கு அது கிளியர் ஆச்சு. அவரோட ஏன் அப்படி சொன்னாரு, அவரோட நம்பிக்கை பிதாவே அவர்கிட்ட போய் திரும்ப பின்னாடி போனது, அந்த விளக்கம் எல்லாமே எனக்கு ஒரு கிளியரா தெளிவாச்சு. அதனால நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. அதே மாதிரி அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க பிரதர், துர்செய்தி நற்செய்தியா மாறுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஆவியானவர் இந்த நேரத்துல பேசுன மாதிரி எப்படின்னா, நம்ம துன்ப நேரத்துல ஆண்டவர்கிட்ட பாதத்துல போகும்போது, அவரை சார்ந்து இருக்கும் போது மனமாற்றம், நம்பிக்கையோட மனமாற்றத்திற்கும் போது அது நன்மையா நமக்கு மாறும் அப்படின்றது. இது வந்து அந்த மாதிரி ஃபெய்த்தை வந்து அந்த ஃபெய்த் சொன்னாங்க பிரதர், அதுவும் ரொம்பவே எனக்கு இருந்தது. என்னுடைய நிறைய நேரத்துல நான் சோர்வடைஞ்சிருக்கேன். ஆன்மாக்களை நம்மளுக்கு பேசும்போது ஒரு பின்னாடி வர்றதே அப்படின்னு முன்னாடியே சொன்னப்ப என்னோட ஒளிதான் இதுல குறைவு அப்படின்றது, இந்த ஒளி நான் அதிகமாகணும், இன்னொன்னு அந்த விசுவாசத்தை அங்க கட்டளையிட்டு போகணும் அப்படின்ற அந்த வார்த்தை இன்னைக்கு கற்றுக்கொண்டேன். ஆவியான ஒரு தெளிவை கொடுத்தாங்க, அதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய இறை வார்த்தை வழியாக, ஒரு உதாரணத்தின் வழியாக வர அந்த செய்தி வந்து உங்களை தொற்றிருக்கிறது. அதே நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட், சந்தேகங்களும் கிளியர் ஆயிருக்கிறது இறை வார்த்தை வழியாக, பிரதரோட அந்த இறை செய்தி வழியாக. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த இறை செய்திக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். சில நேரங்கள்ல நம்ம நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறோம், அது நல்லா தெரியுது. ஆனா அங்க நம்ம எதிர்பார்த்த ஒரு அற்புதம் நடக்கலையே அப்படின்றப்ப ஒரு மன வருத்தம் இருந்திருக்கிறது. ஒரு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரிக்காக நீண்ட நாட்கள், அது ஒரு பிற மத சகோதரி, அங்க ஒரு மாற்றம் கண்டிப்பா இந்த நாட்களுக்குள் நடந்துரும்ன்றது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனா நடக்கல அப்படின்றப்ப எனக்கு அது குறிச்சு நிறைய கேள்விகள் இருந்துகிட்டு இருந்தது. இங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் இது நடக்கல, எதுக்காக இது ஆண்டவருடைய திருவுளம், இன்னும் வேற என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு. அப்ப நம்ம வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நாளா.
ஆனா இன்னைக்கு ஆவியானவர் அதை கரெக்டா சகோதரர் மூலமா வெளிப்படுத்தினாரு. நாம நம்பிக்கை நிமித்தமா விதைத்த அந்த விதைய நான் ஜெபித்து நடக்கல, அந்த வார்த்தையை வெளிப்படையா நான் 2-3 முறைக்கு மேல சொல்லியிருக்கேன். அப்ப ஆண்டவருடைய திருவுளம் இன்றைக்கு முளைக்கலாம், அல்லது 2 நாட்கள் கழிச்சு கூட அது முளைச்சிருக்கலாம். அதுக்கிடையில விதைத்த விதையை நம்மளே பிடுங்கிட்டோமே, அந்த தவறு இன்னைக்கு ஆண்டவர் சுட்டி காட்டியிருந்தா, இனி ஒரு நாள் அந்த ஒரு தவறை செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை அங்க விட்டு செல்லணும், நம்பிக்கைக்கு நம்ம கட்டளையிடணும் அப்படிங்கிற ஒரு இத ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆவியானவர். அதுக்காக கொடான கோடி நன்றி. பிரைஸ் லார்ட் பிரதர், தேங்க்யூ பிரதர். அதே போல அன்னை தெரசாவை அவங்க அந்த வீடியோ ஷூட் பண்ணணும்னு போகும்பொழுது எல்லா இடத்தையும் அவங்க இருள ஆக்கி லைட் ஆஃப் பண்ண பிறகும் கூட ஆண்டவர் ஒளியா இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த செய்தியை கேட்கும் போது உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சமாதானம், நம்முடைய நம்பிக்கையை ஒரு ஆழப்படுத்தினது மாதிரி இருந்தது. ஏன்னா உலகிற்கு ஒளியா இருக்கிறார் அந்த வார்த்தையை சொல்றோம், அதை உணர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Praise the Lord. Glory to Jesus. இறை வார்த்தை என்ற இறை செய்தியானது உங்களுடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது உங்களுக்குள்ளே. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord sister. Pula sister. Praise the Lord brother. ஆக்சுவலா அந்த இறைவார்த்தை அறிவிப்பு பண்ணி நம்பிக்கையின் அடிப்படையில பண்ணணும்ன்றது இன்னைக்கு தான் பிரதர் எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம கேட்டிருக்கிற விஷயத்த நம்ம இதுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறத நம்ம போய் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிட்டு வரணும் அப்படின்ற ஒரு உணர்வுலதான் நான் போயிட்டு இருந்தேன். அதனாலதான் அந்த உணர்வு ரீதியா எனக்கு ஒரு அந்த இது வந்தது. இந்த வீட்டுல நல்லா பண்ணியிருக்கோம், இன்னொரு வீட்டுல போறப்ப அந்த ஒரு ஃபீல் இருக்காது நமக்கு. எனக்கு பிரதர் சொன்னப்ப எனக்கு அது புரிஞ்சிச்சு. விசுவாசத்தின் அடிப்படையில மட்டும்தான் பண்ண முடியும், அங்க உணர்வுக்கு இடம் கிடையாது அப்படின்னு. அது ஒண்ணு புரிஞ்சுச்சு பிரதர். அது அடுத்து இன்னொன்னு பார்த்தோம்னா, நேத்து பிரதரோட செய்தி கேட்டிருந்தேன். ஒருத்தங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஜீசஸ் யாராவது ஒருத்தவங்க முடியாம வர்றாங்க அப்படின்னா சரி நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் எங்கேயுமே வரல. ஆன் தி ஸ்பாட் அவங்க ப்ரேயர் பண்ணி அதை ஹீல் பண்ணிட்டு தான் வர்றாங்க அப்படின்னு. அதன் அடிப்படையில இன்னைக்கு திடீர்னு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க போன் அட்டன் பண்ணி பேசவே முடியல, அவங்களால ஹலோ கூட சொல்ல முடியல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா நான் மத்த நாள்னா என்ன பண்ணிருந்திருப்பேன்னா, சரி உங்களுக்கு முடியலல்ல வைங்க, நான் அப்புறமா நீங்க நல்லா வரைக்கும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். இன்னைக்கு அவங்க முடியலன்னு சொன்னாங்க. நான் தான் வாலண்டரியா கேட்டேன். என்னன்னா பிரதர் நேத்து சொன்னாங்க, ஒருத்தவங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஹீலிங் மினிஸ்ட்ரி நீங்க பண்றீங்க அப்படின்னா அங்கேயே அந்த ஸ்பாட்லயே நீங்க ஹீல் பண்ணணும். அந்த ஒரு வார்த்தையில உங்களால அது முடியணும், டைம் எடுக்க கூடாது அப்படின்ட்டு. நானா கேட்டேன் என்ன பண்றதுன்னு. அவங்களுக்கு முடியாத சொன்னாங்க. நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன்ட்டு ஒரு 2 minutes பண்ணிட்டு எனக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு நான் ஈவினிங் கால் பண்ணுவேன், கண்டிப்பா நீங்க உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்ட்டு. அதே போல ஈவினிங் கால் பண்ணி ரொம்ப ஹலோ கூட சொல்ல முடியாம இருந்தவங்க கால் பண்ணி கேட்டப்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, ப்ரேயர் முடிஞ்ச பின்னாடி எனக்கு நல்ல ஒரு டெலிவரன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு அப்பவே தெரியும் உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்ட்டு. உங்களோட ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தான் டைம் கொடுத்தேன், ஆனா நீங்க அப்பவே ஹீல் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப இதுல இருந்து என்ன கிடைச்சிச்சுன்னா, நம்ம ஆழ்ந்த வேலை போனா கூட ஒருத்தங்களை பார்த்து முடியலன்னா அங்கனையே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போகணும். சரி இவங்களுக்காக ஜெபிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுல வரக்கூடாது, அவங்ககிட்டயும் சொல்லக்கூடாதான் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரக்கூடாது. அங்கனே ப்ரேயர் பண்ணி அதை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி எனக்கு அது அந்த ஒரு வார்த்தை எனக்கு கீழ்ப்படியும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லிக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. அதுதான் இன்னைக்கு பிரதர் சொன்னாங்க பாத்தீங்களா மெசேஜ். அப்ப ஒரு ஷூட் தான், நோயை பார்த்து பேசணும், பின்னாடி இருக்கிற சாத்தானை பார்த்து ஷூட் பண்ணணும், நோய் ஓடி போச்சு. 3 ஷூட் முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் நான் ஆரம்பத்துல இந்த ஹீலிங் ப்ரேயர் பண்றப்ப பிரதர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இதே ஜூம் மீட்டிங்லயே டைரக்டாவே ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்படிதான் இதே மாதிரி பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி, ரொம்ப டைம்ல எடுக்காதீங்க, 3-4 வாரத்துல சுருக்கமா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே தான் நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் இயேசு நம்ம கூட பிரதர் இன்னைக்கு மெசேஜ்ல கூட சொன்னாங்க இல்லையா, லாசரே வெளியே வா அப்படின்னாங்க. சில பேரை தொட்டு குணப்படுத்தினாங்க. சில பேரை 10 குஷ்டரோகிகளை நீங்க ஒண்ணுமே சொல்லல, நீங்க போய் குருவிடம் காட்டி செல்லுங்கன்னு தான் சொன்னாரு. போயிட்டே இருக்கிற வழியிலேயே குணம் ஆயிடுச்சு. அது மாதிரிதான் எங்கேயும் நிறைய ஜெபிச்ச மாதிரி தெரியல. அதான் பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடி,
அதே மாதிரிதான் ஆண்டவர் இயேசு. இப்ப நீங்க நேத்து கேட்டவுடனே அந்த இறை வார்த்தைகளை கேட்டோன்னா உடனே நீங்க உங்களுக்கு முடியலன்னு சொல்லணும்னா உடனே ஜெபம் பண்றீங்க. பண்ணும்போது அவங்க நல்லா ஆயிடுறாங்க இல்லையா? அப்ப ஆண்டவருக்குள்ளாக இறை வார்த்தை அங்க விதைக்கப்பட்டுருச்சு. உடனே அவங்க ஹீல் ஆயிட்டாங்க. எப்படி அந்த வார்த்தை பலன் கொடுக்குது, கனி கொடுக்குது. பிரதர் சொன்னாங்க இல்லையா? அதேதான். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சிஸ்டர். க்ளோரி டு ஜீசஸ். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் உஷா ராபின்சன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். 2 வாரத்துக்கு முன்னாடி அக்காளுக்கு ஐசியூல வச்சிருந்தாங்க. ரொம்ப முடியாம ரொம்ப சீரியஸா இருந்தது. அவங்க 48 மணிக்கு சொல்லி இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த லிவர் எல்லாம் என்னது லிவர் எல்லாம் பாதிச்சு ரொம்ப முடியாம இருந்தாங்க. அந்த ஜோசப் பிரதர் ப்ரே பண்ணாங்க. பண்ணி இப்போ நல்ல சுகமாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கடவுளுக்கு கொடான கொடி நன்றி. பிறகு இப்போ என் மகளுக்கும் 2வது ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு நான் வேண்டி நான் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். இவங்க பேரு வியாழம் பிரதர் ப்ரேயர் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் போக முன்னாடி. நான் ஆப்ரேஷன் தான், குழந்தை நல்லபடியா பிறந்துச்சு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. போன வாரமே சாட்சி நினைச்சேன், மறந்துட்டேன் பிரதர். குழந்தை பிறந்தது நன்றி. ஒரு பையன் கிங்ஸ்லேன் ஒரு பையனுக்கு மேரேஜ் அதுக்காண்டி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ திருப்பாடல் 128 அதை சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த பையனுக்கும் பொண்ணு நிச்சயம் அடுத்த மாசம் 22 கல்யாணம். அதுக்கு நல்லபடியா அவன் திருமணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. உனக்கு பொண்ணு அமைஞ்சதுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. என் மூத்த மகளுக்கும் டெம்பரரி தான் வேலை பார்த்தா, இப்போ ஒரு வேலைக்கு வேண்டி இது பண்ணி நாளைக்கு இன்டர்வியூ மும்பையில வச்சு இன்டர்வியூ இருக்கு. அதுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். இன்டர்வியூ பாஸ் ஆகி அவளுக்கு வேலை கிடைக்கணும்னு. எல்லாத்துக்குமே கடவுளுக்கு எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைத்த அநேக காரியங்களை ஆண்டவர் இயேசு அற்புதமாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். இந்த மேரேஜ் நடக்கணும்னு ஏதோ வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்ப அத சொல்லுங்க யாருக்குன்ட்டு, அவங்க அதுக்காக ஜெபிப்பாங்க பிரதர். சரியா? சரி பிரதர். ஓகே பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேற யாராவது சாட்சி? சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். நம்பிக்கை நம்முடைய வேலையால் அப்படின்னு இன்னைக்கு சொன்ன அந்த இறைவார்த்தை பதம் வந்துட்டு என்னுடைய உள்ளத்துல வந்துட்டு இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. எனக்கும் அந்த சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது, இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு தெளிவு கிடைத்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பாய்லிங் வாட்டர் வந்துட்டு என்னுடைய கையில நிறைய கொட்டிடுச்சு, வலது கையில. அப்போ இந்த ப்ரேயர் தான், நம்ம ஒரு வாட்டி டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்ததற்காக நன்றின்றதை மட்டும் அந்த வார்த்தையை ஒரு 3 வாட்டி தியானிச்சு நான் அறிக்கையிட்டேன். ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எரிச்சலும் அடங்கிடுச்சு. இந்த இடம் கொஞ்சம் செவந்துரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் பிரதர். ஆனா அந்த சிவப்பு எல்லாம் எதுவுமே இல்லாம சாதாரண ஒரு சர்மமா அது காட்சி அளிக்குது. கடவுளுடைய மாட்சிமைக்கு நன்றி. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. ஆண்டவர் இந்த இறை செய்தி வழியாக சில உத்வேகத்தை உந்துதலையும் படுத்திருக்கிறார் சிஸ்டருக்கு. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதோட கூட அந்த ஒரு சிறிய அந்த ஒரு மாற்றத்தில் இருந்த உடல்ல அந்த மாற்றங்கள் வராம ஆண்டவர் இயேசு அந்த கடிச்ச அந்த இடம் கூட தெரியாம அதனுடைய அந்த நிலையிலிருந்து அவங்களை சாதாரணமாக மாற்றியிருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Thank you sister. Thank you. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா நம்ம இப்போது ஜெபம் சகோதரர்களுக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். ஜெப விண்ணப்பத்திற்கு முதல்ல
இந்த ஜூம்ல இணைந்திருக்கிறவங்க யாருக்காவது சரீர சுகம் என்று விரும்புகிறவர்கள் முதல்ல ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. அதற்கு பிறகு மற்ற கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படும். சொல்லுங்க சிஸ்டர். ஜெயசீல் சிஸ்டர். என்னுடைய கணவருக்கு ஒரு 18 நாட்களுக்கு முன்னாடி வந்து பேட்மிண்டன் விளையாடும் போது பேட் வந்து இந்த கண்ணுடைய கீழ்ப்பகுதியில அடிச்சு அந்த பேட்டே உடைஞ்சிருச்சு. இந்த இடம் கண்ணு முகம் எல்லாம் பயங்கரமா வீங்கி கண்ணெல்லாம் இதாயிடுச்சு. டாக்டர்கிட்ட போனாங்க. அவங்களுக்கு இப்ப இந்த கண் பார்வை மறைக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானு அந்த நேரம் வந்து உடனடியா ஆண்டவருடைய கிருபையினால ஜோசப் பிரதர் அவங்க மூலமா ப்ரேயர் பண்ணாங்க பிரதர். அதுக்கு பிறகு கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்குது. வலி குறைஞ்சு அந்த ரெட்டிஷ் எல்லாம் மாறி இருக்குது அப்படின்றாங்க. ஆனா பார்வை எனக்கு கிளியரா இல்ல, பார்வை சுத்தமாவே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு நாளைக்கு மறுபடியும் போறாங்க. ஆண்டவருடைய இறக்கத்தினால் அவருக்கு அந்த இது ஆண்டவர் சரி பண்ணிட்டாருன்ற நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். அதனால அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆரோக்கிய பிரான்சிஸ் சேவியர் கண் பார்வை மீண்டும் பக்கத்துல இருக்காங்களா சிஸ்டர்? தூங்கிட்டாங்க பிரதர் மெடிசன் போட்டுட்டு. சரி சிஸ்டர், ப்ரேயர் பண்ணலாம். இன்னொரு இன்டென்ஷன் பிரதர், நம்முடைய ஜீசஸ் மினிஸ்ட்ரி பிரேயர், நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி பிரேயர் குரூப்ல பிரேயர் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர், அவங்க மனைவிக்கு அவங்களுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குது. வருகிற ஜூலை 10ஆம் தேதி கவுன்சிலிங்காக 2 பேரும் ஒன்னா கூப்பிட்டு இருக்காங்களாம். அந்த கவுன்சிலிங் ஆண்டவர் என் மனைவிக்கு ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுக்கணும், எங்க குடும்பத்துக்குள்ள மீண்டும் கடவுள் எங்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு அந்த பிரதர் வேண்டுறாரு. பிரதர் பேரு ரோச் கில்பர்ட், அவங்க ஒய்ஃப் பேரு ஜோன் கிறிஸ்டி. ரோச் கில்பர்ட், ஜோன் கிறிஸ்டி. ஜூட் கிறிஸ்டியா? ஜோன் கிறிஸ்டி. ஜோன் கிறிஸ்டியா? இதுல யாரு இணைய மாட்டேன்னு சொன்னாங்க சிஸ்டர்? மனைவி தான் இணைய மாட்டேன்றாங்க. கணவர் என் மனைவியை கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பான்ற நம்பிக்கையோட இருக்காரு. கிறிஸ்டி மனமாறணும். பிரதர் பிரைஸ்ல நம்ம மெசேஜ்க்கு வரதான் பிரதர், வேற நம்ம ஏற்கனவே கவுன்சிலிங் கொடுத்திருக்கோம். அது குறிச்சு ஒரு பேசலாம். சஜஷன் கொடுத்திருக்கு, தொடர்ந்து வர சொல்லியிருந்தோம். ஃபாலோ பண்றாங்களாப்பா? சித்ரா சிஸ்டருக்கு அது தெரியும், அது பத்தி அவர் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. பண்ணி அவரை மெசேஜுக்கு வர வச்சு அப்புறம் நான் சொல்லி இது பண்ண பிறகு 2-3 தடவை மெசேஜஸ்க்கு வந்துட்டு இருந்தாரு பிரதர். அப்பதான் நான் சொல்லும்போது நான் ஏற்கனவே குரூப்ல இருக்கேன் சிஸ்டர்னு சொல்லி சொன்னாரு. இல்ல ஒரு சில ஃபாலோ பண்ண சொன்ன சிஸ்டர் சித்ரா சொல்றதெல்லாம் சிஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்கணும். கவுன்சிலிங்ல கொடுக்கிற எக்ஸசைஸ ஃபாலோ பண்ணணும் சிஸ்டர். நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் கிடைக்கும். நம்ம கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றோம், அதோட எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி கடவுளுடைய இறக்கம் கிடைக்கும்? நம்ம இறைவார்த்தை தானே கொடுக்குறோம், ஸ்பிரிச்சுவல் கைடு தான் கொடுக்குறோம். கவுன்சிலிங் வந்து ஒன்லி ஸ்பிரிச்சுவல் கைடு தான் கொடுக்குறோம். இப்போ அதை ஃபாலோ பண்ணணும்ல. அவங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறவங்க, தன் மனைவி 5 வருஷமா டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்குங்கிறீங்க. அப்போ எவ்வளவு நாட்கள் அவங்க வீணடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து இறைவார்த்தையில் நம்பிக்கையோட இன்னைக்கு, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ தெரியாது, இன்னைக்கு ரோமர் 10-17 வசனம் சொன்னாங்கல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்பட்டால் தான் நம்பிக்கை உண்டாகுன்னு அவங்க ப்ரேயர் குரூப்ல இருக்காங்க. அறிவிக்கப்பட்டதை கேட்கிறாங்க. கேட்பவராக இருக்கக்கூடாதுல்ல, அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும்ல. ப்ரேயர் பண்றது சிஸ்டர், அவங்கள தொடர்ந்து இறைவார்த்தை அவங்களுக்கு கொடுத்த ஒரு எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணாதான் நம்ம ரிசல்ட் கிடைக்கும். பேட்மிண்டன் கோர்ட்ல விளையாடும் போது அந்த பாலை அடிச்சேன்னு தானே நம்ம ஜெயிக்க முடியும். நான் சும்மா இருப்பேன், பால் வந்து அதான் வெற்றி கிடைக்கும்னா எப்படி சிஸ்டர் கிடைக்குமா? அதனால அவங்கள தொடர்ந்து வர சொல்லுங்க. சீக்கிரத்துல அந்த மனமாற்றத்தை நாவி ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? வேற யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன்? உஷா சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், பிரேயர் சொல்லுங்க.
மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க. நாளைக்கு மும்பைல வச்சு ஒரு இன்டர்வியூ, நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கா. யார் மகளுக்கா? இன்டர்வியூல பாஸ் ஆகி மூத்த மகளுக்கு. ஆமா. பேர் என்ன சிஸ்டர்? ஜெர்ஷா. ஜெர்ஷாவா? ஜெர்ஷா. ஜெர்ஷா. நர்சிங் இன்டர்வியூவா? ஆமா, பிஎஸ்சி நர்சிங். சரி 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 சிஸ்டர். வேலை கிடைக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. பிறகு அந்த பையன் கிங்ஸ்லின்னு ஒரு பையனுக்கு அடுத்த மாசம் மேரேஜ் 28ஆம் தேதி. மேரேஜ் நல்லபடியா முடியறதுக்காண்டியும் ப்ரேயர் பண்ணுங்க. கடவுள் கிருபையால சிறப்பா முடிஞ்சிருச்சு சிஸ்டர். நம்புங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். சுசை மைக்கேல். என் பொண்ணுக்கு ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு. அங்க ஒரு மெத்தட் இருக்குன்னு கொடுத்துருக்கு. அது கிடைக்கிறதுக்கு பிரேயர் பண்ணுங்க. பொண்ணு பேர் என்ன பிரதர்? நிக்கோலாஸ் வசந்தி. நிக்கோலாஸ் வசந்தியா? ஆமா ஆமா. சரி சரி பிரதர். வேற பிரேயர் அனௌன்ஸ்மென்ட்? பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர் ஆலிஸ். பிரதர் வர சனிக்கிழமை குரூப் 4 எக்ஸாம் எழுதுறா பிரதர். என் பொண்ணு ரீபிகா. யாரு? பிரேயர் பண்ணு. ரீபிகா, என் பொண்ணு ரீபிகா பிரதர். ரீதிகாவா? ரீபிகா. ரீபிகா. குரூப் 4 எக்ஸாம். குரூப் 4. குரூப் 4 எக்ஸாம். ஆமா பிரதர். அதுக்காக அவங்க பிரேயர் பண்ணணும் பிரதர். சரி சரி. தேங்க் யூ பிரதர். பீலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். என் பையன் 2வது பையன் டோனி செல்வராஜ். அவன் 2nd இயர் முடிச்சுட்டு இப்ப நாளைக்கு 3rd இயர் வந்து ரீஓபன் ஆகுது காலேஜ். அவன் நாளைக்கு கிளம்புறான். 2nd இயர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணான். அது கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் மன அழுத்தத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு 4th செமஸ்டர் வந்து மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த ப்ராப்ளம் நிறைய இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு பிரதர்ட்ட பேசிட்டு ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுத்துட்டு இப்ப நல்ல ரிலீஃப் ஆயிட்டான். ஆனா இந்த இயர் போறப்ப அவனே சொல்றான், அவங்க யாரையும் பார்க்காததுனால எனக்கு இப்ப நல்லா இருக்கு. நாளைக்கு போயிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்தா என் மனநிலை எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, கடவுள் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில மாற்றங்களும் அவனுக்கு அங்க ஹாஸ்டல்ல நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அவன் இந்த செம்ல வந்து அந்த லாஸ்ட் இயர் ஃபேஸ் பண்ண எந்த ப்ராப்ளமும் வராம அவனும் கொஞ்சம் கான்பிடென்டா கடவுளோட இருந்துட்டு வரணும். இன்னொன்னு வந்து 1 மந்தா வீட்டுல இருந்துட்டு போறான். எனக்கும் ஒரு மாதிரி ஒரு எம்டினஸ் மாதிரி வருது. கூடவே இருந்துட்டு அவன் போறது. அந்த 2 இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும் பிரதர். சரி சிஸ்டர். ஜோசப் இதை நோட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிடலாமா? யாரு? பிரதர் நாலிஸ் டெஸ்ட் பிரதர். சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து கோயிலுக்கு போறது ஜெபிக்கிறத வச்சு அவங்க வந்து கொஞ்சம் எதிர்மறையா நெகட்டிவாவே பேசுறாங்க பிரதர். ரொம்ப அதை வச்சு அவங்க 3 நாளா 4 நாளா ரொம்ப பிரச்சனை பண்றாங்க பிரதர். வாழவே இதை வச்சே டார்கெட் பண்றாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை நீ ஜெபிச்சுட்டே இருக்க, பைபிள் படி கோயிலுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மனம் மாறணும் அப்படின்னு. நானே சில நேரம் சோர்ந்து போயிட்டு அழுதுறேன். எனக்கு எல்லாம் போறேன் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா. சிஸ்டர் உங்கள்ட்ட அந்த புக் இருக்குல்ல சிஸ்டர்? ஆமா பிரதர். அவங்க ஆமா பிரதர். மனமாற்றத்துக்கான ஜெபம் இருக்குல்ல? அதான் நானே சில நேரத்துல பலவீனம் ஆயிடுறேன் பிரதர். ஜெபிக்காம சில நேரங்களை விட்டுறேன். அதான் ஜெபிக்கணும். நம்மளே மிஸ் பண்ண கூடாதுல சிஸ்டர். ஆமா நம்மளுடைய ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம்னா அதுக்கான எக்ஸசைஸ் நம்ம பண்ணிடணும்ல சிஸ்டர். கண்டிப்பா பிரதர். கண்டிப்பா எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி ஆவியானவர் தூண்டுதலோட இந்த மாதிரி நிறைய பேரு அடிக்கடி ஏதாவது ப்ராப்ளம் சொல்றாங்க. இது அவங்களாவே செல்ஃபா ஃபுல் ஃபிளட்ஜ் ஆகணுங்கிறது அந்த புக்கை ரெடி பண்ணி நம்ம இலவசமா எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த நம்பிக்கையோட அந்த வார்த்தையை தியானிக்கணும், அறிக்கையிடணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை.
சரிங்க brother. இங்க நீங்க பிரேயர் இன்டென்ஸ் சொல்றதுல நம்ம ஜெபிக்கிற பத்தி ஒண்ணு குறை சொல்லல. பட் அந்த சரிங்க எக்ஸசைஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ கண்டிப்பா பண்ணாதான் கண்டிப்பா. நம்ம ஆமா brother, ஆமா. எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். சரிங்களா? சரிங்க. சரிங்க brother. சரி சரி. தேங்க்ஸ் brother. ஆரம்பத்துல ஒரு சிஸ்டர் இது பிரேயர் சொன்னாங்களே, ரிக்வெஸ்ட் ஒரு சாட்சி சொல்றப்ப ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் சொன்னாங்களே பிரதர், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்கன்னு சஞ்சய் ஹரிகிருஷ்ணன் பிரதர் சொன்னாரு. அவங்க ரெக்வெஸ்ட் கொடுத்த மாதிரி தெரியல. அதான் உஷா ராபின்சன் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு. ஓ அவங்க தானே அது. ஓகே ஓகே ஓகே. கிங்ஸ்லிக்கு 28ஆம் தேதி மேரேஜ். அவங்க பொண்ணுக்கு பிஎஸ்சி நர்சிங் இன்டர்வியூ இருக்கான் மும்பைல. ஓகே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே அன்பின் தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு 15 மிஷன் பரம்பரை 18-19 படி மண்ணுலகில் இருவர் தாங்கள் வேண்டுவது எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் என் விண்ணக தந்தையால் அவர்கள் அருளப்படும் இன்றைய வாக்கு கேட்டபடி ஆண்டவரை இதோ அநேக சகோதரர்கள் மனம் ஒத்திரு ஜெபிக்கிற இந்த ஜெபங்களை கேட்டு முழு விடுதலை தந்தையை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை சகோதரர் ஜேவியர் ஆரோக்கிய ஜேவியர் இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கண்ணில் பாதிப்பு பேசுகிறேன். இதற்கு பின்னால் இந்த செயலாற்றுகிற அந்த கார வல்லமையில் இப்பொழுது மகனை விட்டு வெளியேறுங்கள் இயேசுவின் நாம் தான் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கண்களை பார்த்து பேசுகிறேன். இப்பொழுது பாதிப்படைந்த கண்கள் சீராகும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கண்களை படைத்து எப்படி செயலாற்ற வேண்டும் கட்டளையிட்டிருக்கிறாரோ அப்படியே கண்களின் அமைப்புகள் ஒவ்வொன்று இப்பொழுதே சீராக முடியாது இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துவிட்ட கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை சகோதரர் ரோச் கில்பர்ட் அவருடைய மனைவி இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பை இந்த கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆண்டுகளாக பிரச்சனையால் இந்த மகனை மனைவி இந்த கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனிதன் தனிமையா இருப்பது நன்றென்று அவனுக்கு ஏற்ற துணையை தருவேன் என்று இந்த குடும்பத்தை இணைத்து வைத்தீரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி இவர்கள் இருவரல்ல ஒரே உடலாய் இருக்கிறார்கள். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வாக்கை வைத்தீரே ஆண்டவரே. இந்த இறை வாக்குக்கு எதிராக இவர்கள் வாழ்வில் செயலாற்றுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்களை பார்த்து பேசுகிறேன். இப்பொழுது குடும்பத்திற்கு வெளியேறும் இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வெறுப்பின் ஆவிகள் எல்லா வைண்டிங் ஸ்பிரிட் எல்லாம் ஹைடிங் ஸ்பிரிட்கள் பார்த்து பேசுகிறேன். இப்பொழுது குடும்பத்தை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம். இதோ இவர்கள் இருவர் அல்ல ஒரே உடலாய் இருக்கிறார்கள் என்ற இறை வாக்கு இந்த குடும்பத்தில் இப்பொழுது நிலை பெறும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துட்டு கிருபைக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அருமை சகோதரி ஜெர்ஷா உமது கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நர்சிங் இன்டர்வியூக்காக அப்ளை செய்துள்ள இந்த மகளை இந்த கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 1:5 படி கிறிஸ்து இயேசுவோடு இணைக்க பெற்றுள்ள நீங்கள் சொல்வன்மையும் நிறைய அறிவும் பெற்று எல்லாவற்றிலும் எல்லா வகையிலும் செல்வராணியர்கள் என்ற வாக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவோடு இணைக்க பெற்றுள்ள நீங்கள் சொல்வன்மையும் நிறைய அறிவு பெற்று எல்லா வகையிலும் செல்வராணியர்கள் என்ற வாக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறை வாக்கின் வழியாக இந்த இன்டர்வியூ மகள் முழு விடுதலை பெற்று உமக்கு சாட்சிகள மகளாய் விளங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில இந்த நேரத்திலே ஆசீர்வதித்து வழி நடத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. அருமை சகோதரி கிங்ஸ்லி இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மனிதன் திருப்பாடல் 128 குடியிலிருந்து போல கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஆண்மகனுக்கு இதோ உன் மனைவி கனி தரும் திராட்சை போல உன்னை சூழ்ந்திருப்பார் என்ற இறைவாக்கு இந்த மகளுக்குள் இப்பொழுது நிறைவேறும்படியாக
ஆண்டவர் இயேசுவின் வல்லமையில நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற மகள் விஷக்கர மரக்கர விஷக்கர மணமகள் இதோ இந்த சகோதரோடு கனி தரும் திராட்சை கொடியாய் நிலைத்திருக்கவும், பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒளிவு கன்றுகளாக ஒரு சூழ்ந்து நிற்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஆசீர்வதித்து பிதாவை மாட்சிமைப்படும்படியாக இந்த குடும்பத்தை உமது கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியா செய்துவிட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தினர் வருங்காலத்திலே உலகின் ஒப்பாக, உலகின் ஒளியாக உமக்கு சாட்சிகளை வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பெயரால் ஒவ்வொரு இந்த நாளிலே ஆசீர்வதித்து வழி நடத்துகிறோம் பிதாவே. அருமை சகோதரி ரீபிகா உமது கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குரூப் தேர்வு குரூப் 4 தேர்வு எழுத இருக்க அந்த மகளை இந்த கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஷமனக்கர வரிஷக்கர பிரிக்கிறோம். யோவான் 14:26 படி என் பெயரால் தந்தை என்பது தூயாவின் தாமே உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், நான் கூறிய அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, என் விண்ணக தந்தையால் விஸ்வக்கரபரக் என் பெயரால் தந்தை என்பது தூயாவியான உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், நான் கூறிய யாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே. இதோ அந்த மகளுக்கு 1 கொரிந்தியர் 3:16 படி உங்கள் உடல் கடவுளின் ஆலயம் என்றும் இந்த கடவுளின் ஆவியல் ஆலிஷக்கர கடவுளின் உங்கள் உடல் மிக்க வரஷக்கரா. இந்த மகளுக்கு பின்னால் இந்த செயலர் எல்லா பயத்தின் ஆவிகளை பார்த்து பேசுகிறேன். இப்பொழுதே மகளிட்டு வெளியேறும் இயேசுவின் நாமத்துல கடினப்புறப்படுத்துகிறோம். எல்லா குழப்பத்தினால் எல்லா பயத்தின் ஆவிகளை பார்த்து இப்பொழுது பேசுகிறான். மீண்டும் மகளை தீண்டாத இயேசுவின் நாமத்தினால் முத்திரை எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகளின் உடல் கடவுளில் பெற்றுக்கொண்ட தூய ஆவிய தங்கும் ஆலயம் என்றும் இந்த ஆலயத்தில் தங்கியிருக்க ஆவியா தாமே மகளுக்கு அனைத்தும் கற்று தருகிறார் என்ற வாக்கை இந்த மகளுக்கு வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த எக்ஸாம் நல்லபடியா எழுதி மகள் வெற்றி மேல் வெற்றி பெற்று நிறைவுள்ள வாழ்வை வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பெயரால் மகளை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. அருமை சகோதரி நிக்கோலஸ் வசந்த் எமது கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்டர்வியூ அட்டன் பண்ண இந்த மகள் பாஸ் ஆக வேண்டும் என்ற இந்த வேண்டுதல் இந்த கண்முன் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. பிலிப்பியர் 4:13 படி எனக்கு வலுவூட்டுகிற துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்ற இறை வாக்கு இந்த மகள்கள் இந்த நாளிலே நிறைவேறும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு வலுவூட்டுகிற துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்ற இறை வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, இந்த மகள் எக்ஸாமில் முழு வெற்றி பெற்று உமக்கு உண்மையில சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் இயேசுவின் வல்லமையில் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அருமை சகோதரர் டோனி செல்வராஜ் என்ற கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகனுக்கு பிள்ளானது செயலாற்றுகிற எல்லா பயத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், எல்லா வைண்டிங் ஸ்பிரிட்களை பார்த்து பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் மகள்கிட்ட வெளியேறுங்களை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்பட்டு வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, இந்த மகனின் பிள்ளானது செயலாற்ற எல்லாம் தகார வல்லமை இப்பொழுது வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தை கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ்ஐ 54:17 படி உனக்கு எதிராக எழும் எந்த ஆயுதம் நிலைத்திராது என்ற வாக்கு இந்த மகளுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறை வாக்கின் வழியாக மகளை வாளாக்காமல் தலையாக்குகிற கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அருமை சகோதரி பியூலா எமது கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மகன் பிரிவால் வாடுவோம் என்ற கவலை கொண்டிருந்த மகள் இந்த கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஷமனக்கர வரிஷக்கர பிரிஷா நிக்கர எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்த நன்றி கூறுங்கள் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே. 1 தெசலோனிக்கேயர் 5:16-17-18 படி எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தால் நன்றி கூறுங்கள் என்ற வாக்கு அந்த மகள் வாழ்வில் நிலை வேறும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையில நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துவிட்டு கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அருமை சகோதரர் ஆலிஸ் சந்திரன் உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்ப பிரச்சனை இந்த கண்மன் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. கரஷக்கர வலிக்கர வரஷக்கர கரபிக்கு வரஷக்கர விலிக்கர சக்கர விரிக்கர விஷமிக்கு வரஷக்கர ஜபத்திற்கு தடங்கள் கொண்டு வருகிற எல்லா இருளின் ஆதிக்கங்களை பார்த்து பேசுகிறேன். எப்பொழுது இந்த குடும்பத்தின் வெளியேறும் இயேசுவின் நாம் தன்னை கடினப்படுத்துகிறோம். கடவுளை பற்றி எதிராக கரிஷமான கர வரக்கர விஷக்கர கடவுளை பற்றி அறிவுக்கு எதிராக தலை தூக்குகிற எல்லா குதர்க்கவாதங்களையும் எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் எல்லா அரண்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாம் தன் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்களுக்கு கீழ்ப்படுமாற கட்டாயப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகன் பேசிய, நினைத்த, சிந்தித்த ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானின் கரங்களை ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து சுட்டெடுத்து சாம்பல் ஆக்குகிறோம் ஆண்டவரே. இந்த மகளின் வாழ்வில் குழப்பங்கள், இறை வார்த்தைக்கு எதிராக ஜபத்திற்கு தடங்களை கொண்டு பொல்லாத அந்த கார வல்லமைகள் இப்பொழுது வேரோடு பிடுங்கி நரக கடையில் ஒன்றிக்கொள்ள இயேசுவின் நாம் தன் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. யோவான் 14:27 படி கிறிஸ்துவின் சமாதானம் இந்த குடும்பங்களை ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் இயேசுவின் நாம் தான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பின் மகிழ்ச்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய சமாதானமும் இந்த குடும்பத்தில் என்றென்றுமாய் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினால் மீண்டும் இந்த குடும்பத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மார்க் 11:24 படி நீங்கள் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு அது அப்படி நடக்கும் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே. இந்த நாளில் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களையும் விண்ணப்பங்களை ஏறெடுத்த ஆண்டவரே 1க்கு 100 மடங்கு சதவீதமாக இந்த நாளிலே ஒவ்வொரு ஆசீர்வாத கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, யோவான் 15:16 படி நீங்கள் கனி கொடுக்கவும் நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்திற்கவும் ஏற்படுத்தினேன் என்ற வாக்கை கொண்டு ஒவ்வொரு இந்த நாளிலே சீல் செய்கிறேன் ஆண்டவரே. துதி கன மகிமை ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாம் தான் ஜெபிக்கிறோம் எங்கள் எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. என்னிடம் மன்றாடு, நான் செவிசாய்ப்பேன், நீங்க அறிந்திராத மாபெரும் செயலை காண்பா என்ற வார்த்தைக்கேற்ப நாம் ஏறெடுத்த மன்றாட்டுக்கு ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த நேரத்திலே ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? வேற யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன் தான் சொல்லலாம், இல்லைன்னா க்ளோசிங் பிரேயர் பண்ணி. Hey sister, closing prayer பண்ணிடலாமா? ஓகே பிரதர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஒவ்வொரு கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இது இந்த நாளுக்காக நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஜெப இணைப்பில் அனைவரும் ஒருமித்து அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே இந்த பிரேஷன் வர்ஷிப் டைம்ல ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அருளால் கிருபையால் பிரசனத்தால் நிரப்பினதற்காக நன்றி. இதோ இந்த இறை செய்தி வழியாக ஆண்டவரே மன்னாவை எங்களோடு பேசினீர் ஆண்டவரை எங்களுக்கு கற்றுத்தந்தீர் அப்பா. ஆண்டவரே ஆன்ம அறுவடை எப்படி செய்யணும், ஆன்மா மடிவது எப்படி அப்பா, கிறிஸ்துவுக்குள்ள பிறப்பது எப்படி அப்பா, ஒவ்வொரு காரியங்களையும் அழகா எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினீர், கற்றுத்தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. இது ஒன்று சாட்சியங்கள் சொன்ன ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தினவங்க நன்றி செலுத்தாமல் இருக்கும் போது அந்த ஆன்மா பயனற்று போகும் நீங்க கற்றுக் கொடுத்திருக்கீங்க அப்பா. இந்த எத்தனையோ பேர் நன்றி செலுத்திருக்காங்க, உமக்கு ஆண்டவரை மாட்சிப்படுத்திருக்காங்க. அதற்காக அழைத்து வந்து உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தின ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இன்று கேட்ட விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் நீர் பதில் கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இவர்களும் வருகிற காலங்கள சாட்சிகளை உமக்கு மாறிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த இணைப்பில் இன்று பிரேஷன் செய்த சகோதரி குடும்பத்தை, சகோதரர் குடும்பத்தை, இதோ இந்த இணைப்பில் இருக்க அனைத்து குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் முழுமையா மாளுகைகளை வைத்து பாதுகாத்து வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. முழுமையா இந்த எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமென்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல என்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு தாழ்மையும் எங்களை மீட்டருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Thank you. Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. நன்றி தகப்பன். நன்றி. Thank you. God bless you all. Close பண்ணலாம் brother. Thank you brother. Thank you. Praise Lord. Thank you brother. Thank you. Praise Lord. Recording on இருக்கு brother. ஆஃப் பண்ணிடுறேன். Okay.